கர்மயோகம் என்ன சொல்லுன்னா, செயல் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. ஆனால் செயல் செஞ்சால் எல்லா செயல்களும் கவலையை தருகின்றன. வெற்றியை தரும், தோல்வியை தரும். தோல்வி கவலையை தரதான் செய்யும், வெற்றி கூட கவலையை தருது. ஏன்னு கேட்டால் பற்று உருவாயிடுது, சொத்து உருவாயிடுது. அதுக்கப்புறம் என்னுடையதுன்னு வி பிகம் வாட்ச்மேன் டு த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஆயிடுறோம். அதனால நம்ம கவலைக்கு காரணமாக மாறிடுறோம். ரைட்டா? இப்படி ஆயிடுறதுனால நம்ம செயல் கவலைக்கு. ஆனால் நம்ம எப்படி செய்யணுமா, பலநோக்கின்றி செயல் செய்யணும். வியாபாரிகளுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான வகுப்பு. வியாபாரிகள் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஞானம் ரொம்ப தேவைப்படுற ஞானம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உப்பு விற்க போனால் மழை பெய்யுது சொல்லுவாங்களா மாட்டாங்க? தவிடு விற்க போனால் காற்றடிக்குது. நான் எப்படியா முன்னேறது? எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருது ஆண்டவன், என்னை மட்டும் சோதிக்கிறாயா, குறி வச்சு தாக்குறான் சொல்கிறாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பிரம்ம தான். நான் கேட்குறேன், கந்தசாமி நீ போகிற இடம்லாம் உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு வேறு வேலை இல்லை. கரெக்டாக இல்லையா? அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உன் மனசு பிரம்ம தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ செயல் செய்யும்பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்களோடு செயல் செய்யணும்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செயல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் வராதுங்க. பார்ப்போமா? பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு, பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு, முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயலை சிறப்பாக செய்வதாக போகும். அந்த செயலை சிறப்பாக செய்வதாக போகும். அந்த செயலை சிறப்பாக செய்வதாக போகும். ஆனால் கர்மயோகம் சொல்கிற சீக்கிரட்டை புரிஞ்சுக்கங்க. மானிடா, நீ எவ்வளவு சிறப்பாக ஒரு செயலை செய்தாலும் உனக்கு தோல்விக்கு வாய்ப்பு உண்டு. உனக்கு தோல்விக்கு வாய்ப்பு உண்டு. இதை புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தோல்விக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் டைம் ஐ ஹேவ் டு டூ பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்காகவே கவலைப்பட்டு அதுக்காக உயிர் போச்சு யாருக்கு நஷ்டம்பா? சரியா? நம்ம நினைக்கிறோம் மானம் போயிடுச்சு. மானம்னா என்ன? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கிண்டல் பண்ணுறவன் நாளைக்கு கூட இருக்க போகிறதில்ல. நம்மளா அது பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக? இந்த குறுக்கீட்டுக்கு வருதுங்க. இந்த குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சு சொல்லுங்கள். இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவன் எல்லாமே செத்து போயிடுறாங்களா ஐயா? தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாரும் சாகிறது இல்லை, சில பேர் பொழைச்சிக்கிறாங்க. பொழைச்சிக்கிறாங்க இல்லையா? அப்போ பொழைத்து கொண்ட மனிதன் வருந்துகிறான் அல்லவா? ஆமாம். அவனுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டவன் காப்பாற்றப்பட்டுட்டாலே நிச்சயமாக இன்னொரு வாட்டி தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இதை தீ குளித்து தப்பிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அவன் இன்னொரு வாட்டி தீ குளிக்க மாட்டான். ரயில்வே தண்டவாளத்தில் விழுறதுக்கு போகிறான், அடிச்சு ட்ரெயின் தூக்கி எரிஞ்சிடுது, கொஞ்சம் அடிகளோடு தப்பிக்கிறான் பாருங்க, அவன் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி மெத்தடில் சாக மாட்டான். இதெல்லாம் என்ன பாடம் கற்றுக்கிறான். இவ்வளோ வலி இருக்குடா, இதெல்லாம் சாகிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நினச்சிக்கிறான். அந்த மாதிரி ஆக தற்கொலை செய்து கொள்பவன் எல்லோருமே சில பேர் காப்பாற்றப்பட்டுட்டாங்கன்னா அவன் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தற்கொலை பண்ணிக்கும் போது இறந்து போகிறாங்க பாருங்கள், அவங்களாம் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். இவ்வளோதான் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம், எவன் ஒருவன் தற்கொலை பண்ணிக்கிறானோ அவனை மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. மனுஷனாக பிறக்கிறது எவ்வளவு அரியுது. கை கால் நல்லா இருக்குல்ல, அது எவ்வளவு அரியுது. எத்தனையோ பேர் கால் நொண்டியாக இருக்கிறவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான், குருடனாக இருக்கிறவன் வேலை செய்கிறான். எத்தனையோ யூடியூப்பில் பார்ப்பீங்க நீங்கள். கரெக்டாக? எவ்வளவோ அதிசயங்களை பார்க்குறோம். கால் நொண்டி, கை வேலை செய்யலை, ஒரு கை ஒரு கால் தான் வேலை செய்யுது, பைக் ஓட்டிகிட்டு போகிறது அதிசயத்தை க்ரியேட் பண்ணுறான். நமக்கு எல்லாம் நல்லா இருந்தே ஒழுங்காக ஓட்ட முடியல. கரெக்டாக? அவன் அப்படி இருந்தும் நல்லா ஓட்டுறான். காரணம் என்ன? முயற்சி திருவினையாக்குது. ஆனால் சோர்ந்து போனீங்கன்னா தற்கொலையில் தான் போயிடுது. எதுவுமே நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தால் அது பெருங்கவலையாக மாறி உன்னை பைத்தியம் பிடிக்க வைத்து விடும் அல்லது தற்கொலைக்கு தூண்டிவிடும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. என்னவோ தெரியல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்டு இந்த ஞானம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இதை நல்லா மனப்பாடம் பண்ணி. ஏன்னா நீங்கள் கவலையை மட்டும் எதையுமே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெருசாகிடும்.
மே ஐ கமின் சார் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கிட்ட கேட்போம். அது மாதிரி தாங்க கவலையெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குங்க. டேய் மணிடா, இந்த கவலை நான் ஒரு கவலை நான் உன் மனசுக்குள்ளே வரட்டுமான்னு கேட்குது. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் அது உள்ளே பூந்துட்டு என்ன பண்ணோம், மனசை ரணகலமாக்கி விட்டுரும். நோ, யூ ஆர் நாட் பெர்மிட்டட் அப்படின்னு நீ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அது உள்ளே வராது. நம்ம நினைக்கிறோம் கவலை அதுவாக உருவாகுது, கிடையவே. நீ தான் உருவாக்குற. நான் தான் சொன்னேன், ஒரு பெரிய சோகத்தின் போது கூட நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினா சந்தோஷமாக இருக்க முடியும். கரெக்டாக இல்லையா? அதே சமயத்தில் ஒரு பெரிய துக்க வீட்டில் இருந்துட்டு கூட நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட நீ அழணும்னு நினச்சினா அழலாம். கரெக்டாக இல்லையா? ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் உன்னை பாராட்டுறாங்க, அந்த நேரத்தில் கூட நீ அழணும்னு நினச்சின்னா அழலாம். தனியாக போய் எதையாவது ஒரு சோகமான விஷயத்த திருப்பி நினச்சிட்டே இருந்தால் அழுக வந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போது நீ அனுமதிக்கிறாய் கவலையை உள்ளே வர்றதுக்கு, அதனால் அது உன்னை தாக்குது. நீ அனுமதிக்கவில்லை என்றால் அது உள்ளே வராது. இவ்வளோதான் விஷயம். அப்போது கவலைக்கு காரணம் யார்? உன் மனது தான் கவலைக்கு காரணம். ஏன்னா நீ அனுமதிக்கிற. ரைட்டா? எனக்கு கவலைக்கு காரணம் என் மனசு இல்லை. காரணம் என் மனசு அதை அனுமதிக்காது. என் மனசு கவலை அனுமதிக்காது. எனவே கவலைக்கு காரணம் என் மனம் அல்ல. கவலைக்கு காரணம் உன் மனம்தான். ஏன்னு சொன்னால் நீ கவலையை அனுமதிக்கிறாய். அதுதான் விஷயம். இப்போ புரியுதுங்களா? எனவே கவலைகள் உன்னை தீண்டக்கூடாது என்றால் நீ என்ன செய்யணும்? கவலைகளை அனுமதிக்கக்கூடாது. எப்படி ஐயா அனுமதிக்காமல் இருக்கிறது? அதைத்தான் இப்போ கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். 2 விதத்தில் பார்த்துட்டோம். ஒன்று குற்ற உணர்ச்சி, இழப்பு உணர்ச்சி, 2ஐயும் பார்த்துட்டோம். அடுத்து கர்மயோகம் முடிச்சிட்டோம். பணம் தரும் கவலைகள் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டுங்க. பற்றாக்குறை என்கிற உணர்வை ஏற்படுத்தி பணம் அத்தனை பேருக்கும் கவலையை தந்து கொண்டு தான் இருக்கிறது. உண்மையா பொய்யா சொல்லுங்க. பணம் ஏழைக்கு தான் கவலை தருதா? நடுத்தர மக்களுக்கும் தருது. ஏழைக்கும் நடுத்தரக்கும் மட்டும்தான் தருதா? இல்லை. கமான், பணக்காரர்களுக்கும் பணம் கவலையை தந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று எல்லாருக்கும் கவலை தருதுன்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். உண்மையா பொய்யா? சில பேருக்கு தப்பு கவலை தந்து சில பேருக்கு தரலைன்னா அந்த சில பேர் மாதிரி நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதான் எல்லாருக்கும் கவலை தருதா? அப்போ எப்படி நம்ம தரனா? நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் தப்பு. என்ன தப்புன்னா, பணம் எல்லோருக்கும் கவலை தருகிறது, இந்தியர்களுக்கு கவலை தருகிறது, பாகிஸ்தான் மற்ற நாடுகளுக்கும் மக்களுக்கும் கவலை தருகிறது. மொத்தத்தில் பணம் உலக மக்கள் அனைவருக்கும் கவலையை தருகிறது. ஆனால் பணம் எனக்கு கவலையை தருவது இல்லை. அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கா இல்லையா? கமான், இந்த சக்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ பணம் உங்களுக்கும் கவலையை தராமல் போயிடும். கரெக்டாக இல்லையா? அந்த சக்தி என்னன்னு பார்த்துருவோமா? வெரி குட். சரி, பணம் எல்லோருக்கும் கவலையை தரும்பொழுது எனக்கு மட்டும் பணம் எவ்வாறு கவலையை தருவதில்லை அதை பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஐயா, நீங்கள் ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறீங்க. பக்கத்தில் ஒரு குத்துக்கல் இருக்குது. அதை பார்க்குறீங்க, திருப்பி பாதையை பார்க்குறீங்க, நடக்கிறீங்க, கடக்கிறீங்க, போயிடுறீங்க. இப்போ சொல்லுங்கள், கல் உங்களுக்கு துன்பத்தை தந்ததா? இல்லை. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? கல் என்பது உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து. கரெக்டாக? ஆனால் பார்ப்பது யார்? உயிருள்ள ஒரு ஜீவன். அந்த கல்லை பார்க்குறது யாருங்க? நம்ம தான். அப்போ உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து உயிருள்ள ஜீவனுக்கு கவலையை தராது. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து உயிருள்ள ஜீவனுக்கு கவலையை தராது. ஒத்துக்கிட்டீங்கல்ல? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஒத்துக்கிட்டீங்களா? இதை யோசிக்கிறாங்க. இப்போ தான் பேச்சு மாறக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. சரி, ஓகே, மறக்கலாம். ஓகே, இப்போ நான் கேட்குறேன், டேபிள் மேலே 2000 ரூபா பண்டில் ஒரு பண்டில் இருக்குது. இன்னும் 2000 செல்லாதுன்னு சொல்லக்கூடாது, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பண்டில் இருந்தால் அது எவ்வளோ மதிப்புப்பா? 2000 ரூபா நோட்டு, ஒரு பண்டில் 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணக்கத்தை இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பணக்கத்தையை பார்க்குறீங்க, அப்புறமா அப்படி திரும்பிக்கிறீங்க. இந்த பணம்ங்கிறது என்ன? உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து. பார்ப்பது யார்? உயிருள்ள ஜீவன். இப்போ சொல்லுங்க, உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து உயிருள்ள ஜீவனுக்கு கவலையை தருமா?
இருங்க, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உயிரற்ற உணர்ச்சியற்ற ஒரு வஸ்து உயிருள்ள ஜீவனுக்கு கவலையை தருமா? அது உயிருள்ளாத பொருள் நமக்கு கவலையை தருமா? கவலையை தராது. ஆனால் தருவது போல தோன்றுகிறது. அது என்ன சொல்லுங்க? தருவது போல தோன்றுகிறது. எப்படின்னா ஒரு அபவுட்டன் போட்டு லௌகிக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பணம் ஏழைகளுக்கு கவலை தருது, நடுத்தர மக்களுக்கு தருது, உலக மக்களுக்கும் தருது, அதனால் எனக்கும் தருதுன்னு ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பணம் கவலையை தராதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா பணம் கவலையை தருதுன்னு சொல்கிறேன். ரெண்டில் ஒன்று தானே உண்மை? கரெக்டாக? ஏதோ ஒரு விஷயந்தான் உண்மை. சரி, நீங்களே சொல்லுங்கள், எது கவலை, எது உண்மையாக இருக்கும்? பணம் கவலையை தருகிறதா, பணம் கவலையை தருவதில்லையா? கவலையை தராது. தராதுன்னா பணம் வந்து ஒரு காகிதங்க, அது ஒரு மேட்டர். அது எழுந்து உங்களை குத்துமா? அது உங்கள் கண்ணை குத்துமா? செய்யாது. கேட்டா உங்கள் மூஞ்சில் மோதுமா? இல்லை பண்டலாக உங்கள் மேலே அமுத்தி உங்கள் மூச்சு முட்டி செத்து போயிடுவீங்களா? பணம் ஏதாவது செயல் செய்யுமா உங்களை? எந்த செயல்? அது பாடி போட்ட இடத்துல கிடக்குங்க. அது எப்படி உங்களுக்கு துன்பத்தை தரும்? அது தராது. அதை சொல்ல வரேன் நான். கரெக்டாக இல்லையா? பணம் உங்களுக்கு துன்பத்தை தராது, ஆனால் தருவது போல் தோன்றுகிறது. என்னங்க மாயை? இப்போ நீ பாருங்க, எல்லாரும் உனக்கு மட்டுமா? இல்லை. உனக்கு மட்டுமா? இல்லை. உலக மக்கள் அனைவருக்குமே பணம் கவலையை தருவது போல் தான் தோன்றுகிறது. ஒத்துக்கிறீங்களா? சரி, அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கவலை தருவது போல் தோன்றுவதற்கு காரணம் என்ன? அப்படி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். ஒருத்தன் 100 கிலோ எடையுள்ள ஒரு அரிசி மூட்டையை தூக்குறான்னு வச்சுக்காங்க. அதிகபட்சமாக அவ்வளோதான் தூக்க முடியும். 2 மூட்டை தூக்கி தலைமையில் வச்சு என்ன ஆகும்? கீழே வந்துடுவான். மூட்டை அவனை அழுத்திடும். அப்படி கூட சொல்லலாம். ரைட்டா? ஆக இந்த தத்துவம் உலக மக்களுக்கே தெரியலையாம்பா. அதனால்தான் பணம் எல்லாருக்கும் கவலையை தரலாம். நம்ப முடியுதா உங்களால்? அதிசயமா இல்லை? பாருங்கள், கரெக்டாக நான் நிரூபிக்கிறேன். பாருங்கள் என்ன சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவன் மாதத்துக்கு 30 நாளைக்கு 30 100 எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவன். 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழை தான். உண்மை தானேங்க ஐயா? 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழை தான். அந்த ஏழை என்ன பண்ணி எப்படி வாழறான் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவன் 6000 செலவு செய்பவன் போல வாழ விரும்புகிறான். சம்பாதிக்கிறவன் 3000 தான், ஆனால் அவன் எப்படி வாழ விரும்புகிறான்? 6000 செலவு செய்பவன் போல வாழ விரும்புகிறான். 30,000 செலவு செய்கிறவன் 60,000 செலவு செய்பவன் போல வாழ விரும்புகிறான். 3 கோடி வாங்குறவன் சம்பாதிக்கிறவன் 6 கோடி. அப்போ ஒரு மூட்டை தூக்க முடிஞ்சவன் 2 மூட்டை தூக்குனா ஊந்துருவான்னு தெரியுதில்ல? அப்போ நீ என்ன பண்ணணும்? எவ்வளோ வருமானமோ அதுக்குள்ளே நீ வாழ்ந்துட்டீங்கன்னா நீ கவலை தராது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உனக்கு பணம் கவலை தருது. அப்போது பணம் கவலை தருதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சால் பணம் கவலை தரக்கூடாது தானே? ஏதோ தப்பு செய்கிற, அதனால் பணம் கவலை தருது. அந்த தப்புக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுன்னா பணம் கவலை தரக்கூடாது. உண்மை தானேங்க ஐயா? சரி, நான் கேட்குறேன். ஒரு இப்போது ஐயாவுக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு ஆவரேஜாக மாதம் ஒரு 20,000 வச்சுக்கோமா? மாதம் ஒரு 10,000 20,000 ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள். ஒரு குத்து மதிப்பு உதாரணத்துக்கு தான். மாதம் 10,000. 10,000 சம்பாதிக்கிறான்னா என்ன பண்ணணும்? இவர் 5,000 சேமித்து வச்சுக்கணும். மீதி 5,000 எடுத்துகிட்டு வந்து அதுதான் என்னோடய சம்பளம்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். வந்துட்டு இஷ்டம் போல வந்துடக்கூடாது. 5,000 ஒரே நாள் காலியாகிடும். ஆனால் என்ன பண்ணணும்? திட்டமிடுதல் வேணும். அந்த 5,000 வச்சுட்டு ஒரு மாதத்தை எப்படி ஓட்டணும்னு திட்டமிடணும். அந்த திட்டமிடுதலின்படி வாழ்வதற்கு தேவைகளை குறைத்து கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட். இப்படி வாழ்ந்தார்னா அவர் ஒரு மாதத்தில் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக 5,000 வச்சு வாழ்ந்துடுவார். இது மாதிரி ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டார்னு வைங்க. சுனாமி வந்தால், கொரோனா வந்தால் கூட அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அதுதான் 10 வருஷம் வந்தார்னா 5 வருஷம் சேமிப்பு இருக்கா இல்லையா? 5 வருஷம் சேமிப்பு இருக்கா இல்லையா? அதனால் உங்களுக்கு தெரியுமா, பிச்சைக்காரன்ட்ட இருக்குங்க இந்த பிரின்சிபல். ஒரு பிச்சைக்காரன் கொரோனா அப்போ இறந்துட்டான். அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் பீப்புளெலாம் வராங்க. க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை தூக்குறாங்க. கோணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் நோட்டு கட்டு கூட இல்லை, ரப்பர் பேண்டு கூட போடலாங்க. அவன் பாட்டுக்கு அப்படி இறையுது, வழியெல்லாம் இறங்கிட்டே போகுது. அவ்வளோ 2,000 ரூபாய் நோட்டு வச்சுருக்கான் அவன். இதுக்கு என்னென்னா
கடைசி காலத்தில் பணம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சேர்த்து வச்சிருக்கான். ஒரு பிச்சைக்காரனே அப்படி பண்ணும்போது நம்மெல்லாம் அதை செய்கிறோமா முதல்ல? அதனால தான் பணம் நமக்கு கவலையை தருது. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா உங்களால் இவ்வளோ சக்தி தான் இருக்குன்னா அதை விட கம்மியான வேலையை செய்யுங்க. ஒரு மூட்டையை தூக்க முடியுதுன்னா ஒரு மூட்டையை மட்டும் தூக்குங்க, அல்ல அரை மூட்டையை தூக்குங்க. நீ ஏன் 2 மூட்டையை தூக்க ஆசைப்படுற? அதே மாதிரி ஒரு சொல்கிறாரு என்னால் செலவை குறைச்சிக்கவே முடியாது. செலவை அப்போ வருமானத்தை பெருக்கு, வருமானத்தை எப்படி பெருகிறது? அப்போ செலவை செலவு தான் குறைக்க முடியலையே. செலவையும் குறைக்க முடியல, வருமானத்தையும் பெருக்க முடியலன்னா ஆண்டவனாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் தீருவேன். ஆண்டவனாக தான் இது ஆண்டவன் அவதாரங்கள்லாம் பார்க்குறீங்கள, அது கஷ்டப்படுற மாதிரி தான் நடிப்பார். காரணம் என்னென்னா வருமானத்தை விட ரெட்டிப்பாக செலவு செஞ்சு கஷ்டப்படுறதா நமக்கு பாடம் சொல்லிட்டு போகிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதனால் என்ன நம்ம உடனே தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஆண்டவனாக இருந்தாலும் மனுஷன் ஜென்மை எடுத்தினா நீ கஷ்டப்பட்டு தான் தீரணும் அப்படி நம்ம தப்பாக எடுத்துக்குவோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ என்ன செய்கிறோன்னா நம்மகிட்ட ஞானம் இருக்கணுங்க. என்ன ஞானம்? இருப்பதில் சேமிப்பு வேண்டும். சேமிப்பு இருந்தால் நமக்கு ஒரு இது வரும். ஆனால் இந்த காலத்தில் கடன் வாங்கினா நல்லா பொழைச்சிக்கலாம். எப்படி தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சவர் நிறைய ஹவுசிங் லோன் ஒரு வீடு தான் வச்சுருந்தார். என்ன பண்ணார், அந்த வீடு கொஞ்சம் வாடகைக்கு விட்டு அந்த வாடகை காசை சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். உடனே என்ன பண்ணார், அதை வச்சு வேறு ஒரு இடத்த மினிமம் அமௌண்ட்டை போட்டு வாங்கிட்டார். வாங்கிட்டு லோன் அப்ளை பண்ணுறாரு. இந்த பழைய வீட்டை லோன் வச்சு அமௌண்ட் வாங்குறாரு. அந்த வீட்டை வச்சு அந்த அமௌண்ட்டை வீட்டு பில்டிங்கில் போட்டு கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு இதை வாடகைக்கு விடுறாரு. 3வது இடத்த வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, சேர்த்து வைக்கிறாரு சேவிங். அப்புறம் அந்த காசை வச்சு என்ன பண்ணுறாரு, வாடகை காசை வச்சுக்கிட்டு திருப்பி லோன் போட்டு 3வது வீட்டை வாங்க. இப்படி எங்கள் அப்பாவே 4 வீடு 5 வீடு வாங்கினார். கடன் வாங்கி தான் முன்னேறினார். இந்த கடன்லாம் திட்டமிடுதல்னால ஏற்படுற ஒரு மணி ரொட்டேஷன்னு சொல்லலாம். இதுவே கடன் கிடையாது. கடன் என்ன தெரியுங்களா? கடனை வாங்கி நீ அழிச்சிட்டீங்கன்னா தான் அதுக்கு பேர் நம்ம சுமை. ஆமாம், நம்ம சுமையாயிடும். அதுதான் கூடாது. புரியுங்களா? நீ 1 கோடி கடன் வாங்கி புத்திசாலித்தனமாக பிஸ்னஸில் போட்டு அது 2 கோடி ஆக்கு. அப்போ கடன் தான் உனக்கு உதவி செஞ்சுது. கரெக்டாக இல்லையா? அந்த கடன் வேறு, இந்த கடன் வேறு. அது புரிஞ்சுக்கங்க. நீ பெத்த கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குழப்பம். சரி, என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா கஷ்டப்பட மாட்டீங்க. சரிங்களா? என்ன நினச்சி வளர்க்குறோம் நம்ம? பிற்காலத்தை பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றும். அடே மனிடா, இது அப்படி கிடையாது. வியாபாரம் இல்லை. வியாபாரமாக அது நீ பிள்ளைக்கு சோறு ஊட்டினீன்னா அவன் உனக்கு சோறு ஊட்டுவாங்க. வியாபாரம் அது. பிள்ளைகள்கிட்ட கூட வியாபாரம் பண்ணுறிய நீ? கூடாது. நீ பெற்றுட்ட, அதனால நீ அப்பனா இருக்க. உன் கடமையை செய், சோறு ஊட்டு, உன் கடமையை செய். அவன் உனக்கு ஊட்டுறதும் ஊட்டாது அவன் விருப்பம், அது அவன் கர்மா, அது வேற. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஓகே. நாம் பணம் தரும் கவலை, அதுக்கு அடுத்து செயல் தரும் கவலை பண்ணணும். பாருங்க, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு நிரூபிக்கப்படும். உலக மக்கள் எல்லாருமே கவலைப்பட்டு இருக்காங்க. கவலை என்பது இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறேன் பாருங்கள். கவலை என்பது இல்லைன்னு முதல்ல நம்ப முடியுதா? முடியல. இல்லை, எல்லாருக்குமே கவலை இருக்கு. ஆனால் கீதை என்ன சொல்லுது? கவலைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லு. இப்போ சொல்கிறேன், பேய் என்பதே இல்லை அப்படின்ற ஞானத்தில் உறுதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை கூட சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும் நடுராத்திரியில். கரெக்டாக? ஏன்னா அந்த ஞானத்தில் உறுதியாக இருக்கு. ஒருவேளை இருக்குமோ சொல்லுங்கள். அதே மாதிரி ஒருவேளை அப்படின்னா இப்போவே பயம் வருது பாருங்க. அப்போ பயம் வந்துடும். அதனால் ஞானத்தில் உறுதித்தன்மை குறைஞ்சதுன்னா உனக்கு பயம் வந்துடும். அதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஞானத்தில் உறுதியாக இருக்கும். எது ஞானம்? கவலை என்பது இல்லவே இல்லை. முதல்ல அதை நிரூபிக்கிற, அப்போ தான் நம்புவீங்க நீங்கள். சரி, கவலை என்பது கருப்போ சிகப்போ கிடையாது. உண்மைதானம்மா? கவலை கருப்பாவாக இருக்கும், சிகப்பாவாக இருக்கும்? இல்லை. ஏன்னா அதுக்கு நிறம் இல்லை. கவலை நெட்டையோ குட்டையோ கிடையாது. ஏன்னா கவலைக்கு உருவம் இல்லை. கரெக்டு தானம்மா? கவலைக்கு உருவம் இல்லை, கவலைக்கு நிறம் இல்லை, உருவம் இல்லை. ஆனால் கவலை என்பது என்னன்னு கேட்டால், அது ஒரு பொருளே இல்லை. திடப்பொருளும் இல்லை, திரவ பொருளும் இல்லை, வாயு பொருளும் இல்லை. ஒரு வேளை கவலைங்கிறது பொருள்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. வாடா வந்து 1 கிலோ கவலை வாங்கிட்டு போ, உனக்கு வேண்டாத மேலே வேவி விட்டு போயிட்டே சொல்லுவாங்களா மாட்டாங்களா?
கவலை என்பது ஒரு பொருளே அல்ல. அதனால தான் மார்க்கெட்டில் விற்காமல். சரி, ஓகே, கவலை என்பது ஒரு பொருளே இல்லை. அப்படின்னா அது கவலை என்பது என்ன அப்படின்னா அது ஒரு உணர்வு. கவலை என்பது ஐயா சந்தோஷம்ங்கிறது ஒரு உணர்வு தானே, அது மாதிரி கவலை என்பது ஒரு உணர்வு தான். கரெக்டா? சரி, இப்போ கவலை என்பது ஒரு உணர்வு. இந்த கவலை என்பது உணர்வுங்கிறதுனால அது மனதில் தான் தோன்றும். கரெக்டாக இல்லையா? என்ன உணர்வுப்பா, அதனால் மனதில் தான் தோன்றும். ரைட்டுங்களா? சரி, மனதில் தான் மனதில் தோன்றுங்கிறதுனால வெளியில் தோன்றாது. சரியா? சரி, அப்போ கவலைக்கு காரணத்தை நீ மனதில் தான் தேட வேண்டும். அப்போ மனதை தேடிக்கிட்டே இருந்தால் அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவங்கள் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கவலைக்கு காரணம் உன் மனமும் இல்லைன்னு ஆகிடும். உண்மையிலே புரிஞ்சுக்கங்க, எந்த ஒன்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லையோ அது இல்லாத ஒன்று ஆகும். உண்மை தானே? ஒன்று இருக்குது ஆனால் அது வெளியும் இல்லை உள்ளேயும் இல்லைன்னா நிச்சயமாக அது இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. இல்லாத ஒன்று தான். ஒருவேளை அது இருக்கிற பொருளாக இருந்ததுன்னா அது ஒன்று உள்ளே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக வெளியே இருக்கணும். கரெக்டா? எனவே கவலை என்பது உள்ளே இருக்குது. உள்ளே இருக்க தேடுறீங்க. உள்ளே தேடிக்கிட்டே இருக்கும்போது மனம் பக்குவம் அடைகிறது. பக்குவம் அடைஞ்சோம்னா அனுபவங்கள் அதிகமாகுது. அதனால் கவலை என்பது உன் மனதிலும் இல்லை. அப்போ கவலை என்பது உன் மனதிலும் இல்லை வெளியேயும் இல்லைன்னா கவலை என்பதே இல்லைன்னு அர்த்தமாகிடும். அதனால் அந்த ப்ரூஃப் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கவலை என்பது இல்லைன்னு வரும். கவலைப்படுவது முட்டாள்தனம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்களுங்க. நீங்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா கவலைங்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால தான் கவலைறது முட்டாள்தனம்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஆனால் கவலை என்பது உண்மையிலேயே முட்டாள்தனம் தாங்க. அது எப்படி நிரூபிக்கிறேன் பாருங்கள். ஐயா, நானே சின்ன பையனாக இருக்கும்போது, 1 வயசு பையனாக இருக்கும்போது மண் அள்ளி தலையில் கொட்டிக்கிட்டேன். பார்க்குறவங்கெல்லாம் கைத்தட்டி சிரித்தாங்க. பாரியா, அந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக தன்னுடைய பிஞ்சு கையில் மண் அள்ளி தலையில் கொட்டிக்கிறான். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? குழந்தையாக இருக்கும்போது. இப்போ சொல்லுங்கள், அதே தவிர நான் இப்போ செஞ்சா என்ன சொல்லுவாங்க? பைத்தியம், மென்டல், மரகண்டு போச்சு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். செயல் என்னவோ ஒன்று தானே. ஆனால் அப்போ மட்டும் ஏன் புத்திசாலி தானே கை தட்டுறாங்க, இப்போ மட்டும் ஏன்? அப்போ குழந்தை செஞ்சால் ரைட்டு, பெரியவங்க செஞ்சால் தப்பா? கிடையாது. அதெல்லாம் உண்மை. என்ன சொல்லட்டுங்களா? மண்ணை அள்ளி தலையில் கொட்டிக்கொள்வதால் நமக்கே தீங்கு என்பது குழந்தைக்கு தெரியாது. அதனால் அது செஞ்சால் தப்பு இல்லை. அப்போது ஒரு செயல் தவறு என்று தெரியாத போது அது செய்தால் தப்பு இல்லை. கரெக்டா? ஆனால் இப்போ மண் அள்ளி தலையில் கொட்டிக்கிட்டா எனக்கு பிசு பிசுன்னு ஆகிடும், முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், ஸ்கின் டிசீஸ் வரும், எல்லாம் தெரியும். அது தவறுன்னு தெரிஞ்சும் அதை செஞ்சேன்னா அது முட்டாள்தனம் தான். கரெக்டுங்களா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளே நம்ம சட்டையை கிழிச்சிக்குவோம், தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீ கிழிச்சிக்கிட்டீங்கன்னா பைத்தியக்காரன்னுவாங்க. கரெக்டுங்களா? ஆக அதாவது ஒரு செயலை தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் அது தப்பு, அது முட்டாள்தனம். ஆனால் அது தெரியாத போது செஞ்சால் தவறு. கவலைப்படுவதால் நம் மனமே பாதிக்கப்படுகிறது. இது சத்தியங்க. இது சத்தியத்தை புரிய வைக்கிறேன். ஒருத்தர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், ஏன் நீங்களே எடுத்துக்கங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடாது? ஒரு தலைவலி வர மாதிரி ஆகிடாது? என்னடா வாழ்க்கை, இது வெறுப்பு வந்துமா, பாதிப்பு வருமா வராதா? அப்போது கவலைப்படுவதால் உண்மனமே பாதிக்குதுன்னு இது நாள் வரை தெரியல, அதனால் அது தப்பு இல்லை. சிறு குழந்தை மாதிரி அது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் தப்பு இல்லை. இப்போ தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அது முட்டாள்தனம் தான். ஆக கவலைப்படுவது முட்டாள்தனம் ஆகி போச்சு. இப்போது ஞான யோக பயிற்சி ஒன்று பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஒரு ஆக்டிவுக்காக நான் அப்படியே இந்த பக்கம் வரேன், நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வாங்க, திருப்பி இப்படி வரேன். ஒரு 2 ரொட்டேஷனுக்கு அப்புறம் அவங்கவுங்க சீட்டில் அவங்க உட்காருவோம். கொஞ்சம் சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்தா பிளட் சர்க்குலேஷன் வரும். அதுக்கப்புறம் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஞான யோக பயிற்சி கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உரை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஐயா கொடுப்பார். வாங்க, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வரும். சும்மா அப்படியே வர.
அவங்க எடுக்கிறாங்க. நமக்கு நேரம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கு கேட்டீங்களா? அதுலேயும் நேரம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பலனுள்ள வகையில் வகுப்பு எடுத்தாங்க. தூக்கமும் வருது. எப்படி பண்ணலாம்? நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு சரி. இப்போது ஒரு ஆன்மீக வகுப்புன்னு கிளாஸ் எடுக்க வந்துட்டேன். இப்போ ஒரு ஆன்மீக வகுப்புன்னு எடுக்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் கவலை பற்றி தானே இன்னைக்கு பேசினேன், ரைட்டா? இது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? என்னப்பா ஆன்மீகம்னா கடவுளை பற்றி பேசுவாங்க, இல்லை இறைத்தன்மையை பற்றி பேசுவாங்க, இல்லை இறைவனுடைய பெருமைகளை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு கவலை கவலை கவலைன்னே பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தோணும். அதாவது முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு பாருங்க. பக்தி மனதில் இருக்கும் பொழுது மனிதன் செய்கின்ற செயல்கள் யாவும் ஆன்மீகம் தான். சொல்லுங்க. பக்தி மனதில் இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் யாவும் ஆன்மீகம் தான். அந்த வகையில என்னென்ன ஆன்மீகம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருக்கீங்க. கோயிலில் காணப்படும் அத்தனை செயல்களும் ஆன்மீகம் தான். தோப்பு வண்ணம் போடுறாங்க, தலையில கொட்டிக்கிறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஆன்மீகம் தான். கமா நீங்க ஒன்று சொல்லுங்க. விழுந்து கும்பிடுறாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் அங்கமெல்லாம் கும்பிட்டு தலையில தொங்குறாங்க. கேட்டா நேர்த்தி கடந்துறாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? ஆன்மீகம் தான். எல்லாமே ஆன்மீகம் தான். ஏன் ஆன்மீகம்னா இந்த ஆன்மீகத்தை செய்யும் போது நம்ம சினிமா பாட்டு பாடிக்கிட்டு நெருப்பு மிதிக்க மாட்டோம், கடவுளை நினைச்சுக்கிட்டே செய்வோம். அப்போ இறைவனை நினைத்து கொண்டு நீ எதை செய்தாலும் ஆன்மீகம். பக்தி மனதில் இருக்கும் பொழுது நீ எச்செயலை செய்தாலும் அது ஆன்மீகம் தான். அது மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் முதல் வகை ஆன்மீகம்னு சொல்றாங்க. முதல் வகை ஆன்மீகம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஐயா நீ டோக்கன் போட்டாதான் இவனுக்கு நான் ப்ரமோஷன் கொடுப்பேன்னு கடவுள் சொல்லலைங்க, எந்த மதத்திலையும் சொல்லலைங்க. புரியுதுங்களா? நீ உண்டியில காசு போட்டதா உன் ஒய்ஃபுக்கு சுகப்பிரசவம்னு சொல்லவே இல்லைங்க, ரைட்டுங்களா? நீ அங்க பிரதட்சணை பண்ணாதான் உனக்கு நல்ல குழந்தை பிறப்புன்னு சொல்லவே. என்ன அங்க பிரதட்சணை அப்படின்னா குழந்தை நல்ல சுகப்பிரசவம் உங்களுக்கு தானாக குழந்தை பிறந்துடும். அப்படி ஆயிடுது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நாம செய்கின்ற செயல் இறைவன் அதை கேட்கல, நாமளா விரும்பி செய்வோம். விரும்பி செய்யறதுனால அதுவும் ஆன்மீகம் தான், ஒத்துக்கலாம். ஆனா அதை நான் கேவலமா சொல்லலை, இழிவுபடுத்தி சொல்லலை. அதுவும் ஆன்மீகம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மட்டுமே ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்க பாருங்க, அதுதான் தப்பு. எது அப்போ மற்றது இன்னொரு ஆன்மீகம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் வகை ஆன்மீகத்தை பாருங்க. மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்தால் அது முதல் வகை ஆன்மீகம். கேட்டுங்களா? கோயிலில் காணப்படுற அத்தனை எப்படிப்பட்ட ஆன்மீகம்? மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்யும், அந்த வகை. ஆனா ரெண்டாவது ஒரு ஆன்மீகம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் விரும்புவதை மனிதன் இறைவனுக்கு செய்யும், அதை ரெண்டாவது வகை. அப்பதான் நமக்கு ஒரு டவுட் வருது, என்னப்பா இறைவன் இல்லாத காசா புகழா பெருமையா பேரா எல்லாமே அவர் தான் டாப்பா இருக்காரு, அவரு நம்ம கிட்ட என்னத்தை கேட்க போறாரு நினைக்கிறோமா இல்லையா? பகவத்கீதையிலேயே ஒரு இடத்துல, எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு கீதையில கண்ணன் கூறுகிறார். எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும். உடனே முத்துராமனா முத்துராமன் அப்படியே ஒரு 10 வயசு பையன் ஆகிட்டு துள்ளி குறிச்சு ஓடி வராருங்க. இறைவன்கிட்ட கேட்கிறாரு, இறைவா இறைவா நான் எந்த கவலையும் இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொன்னே இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, வெரி குட். அது அடுத்த நிமிஷமே இறைவன்கிட்ட போய், அப்பா கவலை இல்லாம இருக்கணும், நான் தெரியாம வாட்டு கொடுத்துட்டேன், அது எப்படி கவலை இல்லாம இருக்குது? பிறந்ததுல இருந்து கவலைப்பட்டே பழகிட்டேனே, திடீர்னு கவலையே இருக்கக்கூடாது, நான் எப்படிப்பா அப்படின்னு. சரி இதுவா அவனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு, காதுல ஒரு ரகசியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நான் ஆத்மா. சொல்லுங்க. உடனே என்ன சொல்றாரு? நான் ஆத்மா நான் ஆத்மா 10 தடவை சொல்றாரு முத்துராமனுக்கு. எனக்கு அவ்வளவு. உடனே இறைவனுக்கு என்ன வழிபாடு மந்திரம் சொல்லி கொடுத்தா அது வேலையை செய்யலையா, வலிக்கவே இல்லையா அப்படிங்கிற. உடனே இறைவனுக்கு போகணும், என்ன நினைச்சுட்டு இருக்க? அதில் சாதாரண இது நினச்சிட்டு இருக்கா?
அதுதான் ஞானம், உயர்ந்த ஞானம். நான் சொல்லி கொடுத்ததே உனக்கு எது? உயர்ந்த ஞானம். அதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை ஒரு குருவின் துணையோடு புரிந்து கொண்டு அதில் நிலைக்கும்படி அந்த ஞானத்தில் மூழ்க வேண்டும். அப்போ அந்த ஞானமாகவே வாழ வேண்டும். அப்போ நமக்கு கவலை உடனே அவர் பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்? ஏன்னா ஐயா நான் கவலைப்படாமல் இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா இதைப்படி அதைப்படிங்கிறீங்க, இதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ தான் சொல்றாரு இறைவன், கவலைப்படாத முத்துராமலிங்கம், நீ தேடிக்கொண்டு இருக்கிற குரு உனக்கு லைஃப்ல கிடைப்பா. அந்த குரு கிடைச்சதுக்கப்புறம் உன்னுடைய கவலைகள் போவதற்கு உதவுவார். உனக்கு கவலைகள் போகும், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மறந்துடுறாரு. இப்போ அவருக்கு முன்னாடி அந்த குரு தான் நினைக்கிறேன். சந்தோஷப்படுங்க, உங்க முன்னாடி இருக்கிறது அந்த குரு தான். அந்த குரு என்ன சொல்றாருன்னா கவலையை நீக்க போறார். இதான் 7 விதமான கவலைகள். 7 விதமான கவலைகளும் நீங்கும். எப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஆத்ம ஞானத்தை அணுகிட்டீங்கன்னா கவலை. இத்தனை ஞானங்களும் கீதையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன். ஏன்னா மேடம் எனக்கு நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நன்றியை மறக்கக்கூடாது. எனக்கு அந்த வியாச முனிவர் எழுதிய அந்த கருத்துக்களாக தான் நான் என் கவலையிலிருந்து விடுபடுவேன். பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி கவலை இல்லாமல் இருக்குது, இப்படி இப்படி பண்ணு, இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துன்னு சொன்னா நிறைய கை கட்டு விடுவோம். நிறைய பேர் மூலமும் சம்பாதிக்கலாம். நன்றி கேட்டவன் தான் சொல்லுவாங்க. எனக்கு கீதையில் இருந்து வியாசமுனியை கொடுத்தது நான் அதனால இடையில ஆக்சுவலா ஐயா கொஞ்சம் சுருக்கமா ஐயா டைம் கம்மியாயிடுச்சு. நாங்கள் போகக்கூடிய ட்ரெயின் கம்மியாகிறதுனால எல்லா விஷயத்தையுமே ஐயா ரொம்ப சுருக்கமாக கொடுக்கறதுனால கொஞ்சமாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா எல்லா டாப்பிக்குமே அவங்க குறைச்சிட்டாங்க. 5 மணி நேரம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலைகள் எந்தெந்த வழியில் சூழலாக இருக்குது. அதாவது குற்ற உணர்ச்சியில் ஒரு மனிதன் மாட்டிக்கிறான், நடந்து முடிஞ்சு போன தொகுப்பில் மாட்டிக்கிறான். அதிலிருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும், எதிர்கால பயத்திலேருந்து மாட்டிக்கிறான். இவங்க இழந்துட்டாக்கா நான் எப்படி வாழறது, என் குழந்தை இருந்ததே இறந்து போச்சு, என்னுடைய தம்பி இறந்துட்டானே, என்னுடைய அண்ணன் இறந்துட்டானே, என்னோடய சகோதரன் இறந்துட்டான். இப்படி பல பேர் சின்ன சின்ன ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தை இறந்துட்டா அழுவுறது, ஒரு 35 வயசில் ஒரு புள்ள ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா ஒரே பற்று வச்சுக்கின்னு அழுகிறது, அவன் இருந்தால் என்னை பாதுகாப்பானே, இப்படிலாம் ஒரு பயத்தை வச்சு இந்த சொத்து நான் இழந்துட்டேனே, இதை இப்படி எதிர்கால பயத்தை நினச்சி கஷ்டப்படுறது, கவலைப்படுறது. அது இல்லாமல் செயலை கரெக்டான முறையில் எப்படி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது. பணம் என்பது கவலையே இல்லை. எப்படி நம்ம எல்லாமே கீதையில் கூறுறதை தான் ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அது இல்லாமல் கவலைப்பட்டுறது ஒரு முட்டாள்தனம், கவலைப்படுவதே ஒரு முட்டாள்தனம். அது இல்லாமல் இந்த பயிற்சியை எப்படி 7 வகையான விஷயங்களை ஐயா கீதையிலேருந்து எடுத்து, கீதையில் இதெல்லாம் எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு இல்லை, புதஞ்சி இருக்குது. ஒரு மனிதனுக்கு இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டா ஒரு மனிதன் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நீக்கி, நீ பிறக்கும் போதே உனக்கு உடல் இல்லை, மனமும் இல்லை, உயிர் என்கின்ற ஆத்மாவோட தான் உனக்கு நீ நீ எந்த நிகழ்வுகளை செய்திருந்தாலும் அது குற்றமே இல்லை. என்னைக்கு அது குற்றம் இல்லை என்பது உங்களுக்கு புரிஞ்சிடுத்தோ, நம்ம ஆத்மா தான், நம்ம கூட இருக்கிற ஒரு மனைவி ஒரு ஆத்மா தான், பிள்ளைகள் ஒரு ஆத்மா தான், வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நண்பர்கள், இந்த உலகத்தில் உள்ள செடியிலிருந்து மனிதன் வரை உள்ள அத்தனை விஷயங்களும் ஆத்ம நிலையில் தான் பிறக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் மனம் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதன் ஆத்மாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னைக்கு தெரிஞ்சிடுச்சோ தான் ஆத்மா என்ற விஷயம் புரிஞ்சிடுத்தோ, ஆசைகளோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் 81 லட்சம் பிறவி சரீரத்தை எடுத்து வாழ்ந்துக்கிட்டே சுற்றி வாழ வேண்டியது தான். அப்போ ஒவ்வொரு தருணையிலையும் இப்போ ஐயா வந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3000 வருஷத்துக்கு
முன்னாடி வாழ்ந்த வியாச முனிவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆத்ம உயிர் முக்தி அடைஞ்சு பரமாத்மா நிலையோடு இருக்கும்போது பற்றாக்குறை வரும் பூமியில் அங்கங்கே மனிதர்களிடமே கவலைகளால் கஷ்டப்பட்டு இருக்கிற மனிதனுக்கு கவலை என்ற டாபிக் மூலயமா கீதையின் மூலிமா வர உணர்வுகள் பிரகாரம் அப்பப்போ இருந்து தான் இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த தருணத்தில் மக்களுக்கு இதை கொடுத்துட்டுருக்குறாங்க. இதை வந்து விருதுநகரில் நாங்கள் ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான இடம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கல. வந்தால் ஒரு 5 மணி நேரம் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். வந்த டிக்கெட் வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு நம்ம 4:30 மணிக்குங்களா ரயில்வே ஸ்டேஷன். சரி இதை கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அடுத்து நம்ம ஆத்ம ஞானம் விரும்புகிறவங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக கொடுக்கலாம். ஐயா இந்த பதிவுகளை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருவரும் ஐயா என்ன பண்ணிக்கிறாங்க 1500 பதிவுகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 290 பதிவுகள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கீதையை படித்தா யாருக்குமே புரியாது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கீதை புக்கை வாங்கி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதில் இருக்கிற சான்ஸ்கிரிட்டும் தமிழும் ஆக்கமும் நம்மளுக்கு என்ன கீதை புரிதல் இல்லாத போது ஐயா மேக்ஸ் வாதியாராக இருந்ததுனால ஃபுல்லும் படிச்சுட்டு இன்னைய மனிதனுக்குள்ள அது உள்ளே இருக்கிற கவலை என்ற டாப்பிக்கை மட்டும் எடுத்து 7 விஷயத்தை மட்டுமே நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கனால முக்தி அடைகிற நிலை நமக்கு கிடைச்சிடுது. நாம் வந்து ஒரு ஞானியாக ஆகி லட்சத்தில் ஒருத்தராக இருந்து கோடியில் ஒருத்தராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உணர்த்திட்டார். இது ஞானத்தை எப்படி பயிற்சியாக எடுக்கிறது. இப்போ நம்ம குருசாமி இருக்கிறாங்களே சத்தியமூர்த்தி ஐயா, அந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு இப்போ கொடுப்பாரு. தான் யாருன்றத உணர்ந்துருங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் விரும்புங்களோ மைண்ட் தெரப்பின்னு ஒரு குரூப் வந்து காலையில் இதில் விரும்புகிறவர்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு செயலை எப்படி யோக மார்க்கமாக மாற்றிக்கணும். அதில் நாங்கள் 60 பேர் சேர்த்ததுலே 10 பேரோ 15 பேர் தான் காலையில் என்னால் எழுந்திருக்க முடியும்னு வராங்க. காலையில் 60 பேர் இப்போ அப்படியே எல்லாரும் எழுந்திருக்க முடியல. அவங்கவுங்கள நல்லதை கேட்க யாரும் வரல. எங்கேயோ ஒரு 20-25 பேருக்கு சொல்லியிருக்கிறாரு. 20-25 பேருக்கு நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 2 பேர் 3 பேர் தான் வந்து உட்காருவாங்க. வருவாங்க. ஏன்னா நல்லதை கேட்க இன்னைக்கு மனிதர்களே இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப அபூர்வமானவங்க தான் வந்து உட்காருவாங்க, இந்த ஞானத்தை அடைவாங்க. அவர் ஹைதராபாத்லேருந்து வந்துருக்கிறாரு. அவர் இங்கேருந்து வரல, இல்லை அவர் ஹைதராபாத் இந்த சேவை கேளுங்க. எங்கிட்ட ஓட்டிக்கிட்டாங்க, இவர் எங்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்டாரு, இவர் என்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்டாரு. இப்படிலாம் எல்லாருமே அந்த முகநூலில் பார்த்தவங்க தான். ஐயா கருத்துக்களை படித்தவங்க தான். மாறிய முகநூல் பார்த்தவங்க தான். எல்லாருமே முகநூல் பார்த்து ஐயா படிச்சுட்டு ஆத்மஞானத்தை பெற்றுட்டு என்ன வேணுன்றதை வந்து ஐயா இந்த ஆத்மஞான சத்சங்கத்தில் 7 விஷயத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஆத்மஞான சத்சங்கம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது எல்லா எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி இதை புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இருந்தால் ஐயா இல்லாத இடத்துல இந்த புத்தகம் உங்களுக்கு 2 பேஜ் படித்தா கூட எளிய தமிழில் எழுதிக்கிறார். யாருன்றதை புரிஞ்சு அதுக்கெல்லாம். அப்போ நான் என்ன சொன்னேன், புத்தகம் எடுத்துகிட்டு வர கந்தசாமி நாங்கள் சர்ச்சங்கம் கம்மியான டைம் தான், இதை வந்து எளிய தமிழில் வாரியாராக இருந்ததுனால எழுதிட்டார். புத்தகத்தினுடைய இன்றைக்கி புரிஞ்சிக்கிற நடைமுறையில் இருக்குது. புரிஞ்சு நீங்கள் ஒரு ஆத்மான்ற ஒரு நிலையை முதல்ல புரிஞ்சு வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்லதொரு 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லி இந்த புக்கை வந்து இதுக்கப்புறமா தான் இது வந்து பிரிண்ட் அவுட் போட்டு விலையை பண்ணி கொடுத்தோம். நிறைய பேருக்கு ரீச் ஆகும் புக்கு பிரிண்ட் புத்தகத்தினுடைய இந்த புத்தகத்தை வந்து அப்படியே படிக்கும்பொழுது பாருங்க, இந்த கருத்துக்கெல்லாம் நல்லா இதை புத்தக வடிவில் போடுறதுக்கு பணம் ஷார்ட்டேஜ். டக்குன்னு என்ன சொன்னார் இவர், நான் கொடுக்குறேங்க ஐயா மீதி காசு எல்லாத்தையுமே, ஒரு சேவைக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் புக்கு பிரிண்ட்டு போடுறதுக்கு காசு ஷார்ட்டேஜ், அதுக்கும் கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ நீங்கள் புக்கை ரிசீவ் பண்ணுறீங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இன்னும் கூட ஒரு சிறப்பான விஷயம். ஒரு பெண்மணி அதில் காலையில் வராங்க.
ஆத்மஞான வகுப்பில் வரவங்க ஏடிசின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 10,000 தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் டொனேஷன் கொடுக்குறவங்க கொடுத்தாங்கனாக்கா இதை ஏழை மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும். ஏன்னாக்கா படிக்கிற பையனுக்கே ஆத்மஞானத்தை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நல்ல ஸ்டேஜ் அடைவானும் போது அந்த இடங்களில் சாப்பாடு போட்டு நாங்கள் புத்தகம் உங்களுக்கு விஷயம் இல்லை ஐயாவை கேட்டு தனித்த முறையில் கேட்டிங்கனாக்கா கிளாஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்டு தான் நாங்களாம் ஆத்மஞானத்தை கொடுத்து இந்த ஏன்னு சொன்னால் இந்த உடல் இறக்கும் போது உடலும் இறந்துடும், இந்த மனமும் இறந்துடும். ஆத்மா மட்டும்தான் நிஜம், இந்த உயிர் என்கின்ற ஆத்மா. அப்போ போய் எந்த தம்பதியருக்கு போய் பிறக்கணுமோ பிறந்து திரும்ப திரும்ப மனித பிறவியோ திரும்ப புல் புழு பூச்சி 5 அறிவு ஜீவியாக பிறந்துக்கின்னு சுற்றிட்டு வர்றதை விட எல்லாம் அனுபவிச்ச நம்ம ஆசைகளால் தான் பிறப்பே வருது. ஆசைகளை அறுக்கணும். அதுக்காக இப்போயே இல்லை, குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எது நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு ஆசைகளை அறுத்து முக்தி நிலை பண்படுத்திக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. எத்தனை பேர் வந்தாலும் இந்த நிலையை யாரும் எடுத்தே சொல்லலை. நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே அது வியாபார கண்ணோட்டத்தோட மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணலாங்கிற மனிதனுடைய பலவீனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அவன் வந்து எதுவும் நமக்கு ரொம்ப பயந்து இருக்கிறவனுவா கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு 5,000 10,000 கொடுங்குறான். இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. நிரூபிக்கிறது யாரு? அதுக்கப்புறம் அப்படி ஞானத்தை கொடுக்கறது யாரு? அந்த ஞானத்தை புரிய வைக்கிறது யாரு? இந்த மாதிரி பண்ணி கவலை இல்லாமல் வாழறது எவ்வளவு. கவலை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது பெரிய ஆன்மீகங்க. 40,000 கோயில் 80,000 கோயிலுக்கு நீ அபிஷேகம் பண்ணுறதை விட இந்த மனுஷன் 4 செவத்துக்குள்ளே கவலை இல்லாமல் இருந்தாருன்னா இவரை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கவலை இல்லாதவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு இறைவனை கீதையில் சொல்லிட்டார். நாம் தான் போய் என்ன பண்ணிக்கிறோம்? அபிஷேகம், ஆராதனை, தேர் இருக்கிறது, பாட்டு பாடுறது, பஜனை பாடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லலை, மனசு திருப்திக்கு எல்லாம் செய்யுங்க. ஆனால் உள்ளே இருப்பது தான் இறைவன்னு புரிஞ்சுக்கங்க. அதன் மூலம் கவலையற்ற நிலையில் வாழுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு மாதம் 15,000 என்னோட பென்ஷன் பணத்தை இதில் போட்டு நான் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? இவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், என்ன ஆத்ம ஞானத்தை தொலைபேசியில் கொடுப்பீங்களா? கொஞ்சம் உட்காருங்க. ஆத்ம ஞானத்தை தொலைபேசியில் கொடுப்பீங்களா? இன்னும் வேடிக்கையாக இருக்குது. நானும் ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவன் தான். அது எப்படி நேரில் சொன்னாலே புரிஞ்சுக்கிறது கஷ்டமாச்சு, எப்படி தொலைபேசியில் கொடுப்பீங்க அப்படின்னு நான் இந்தம்மா சொன்னாங்க அவர்கிட்ட, நீங்கள் வகுப்புக்கு வந்து பாருங்க. பெரிய காமெடி மாதிரி தான் இருக்குது அவங்க ஆர்குமெண்ட். வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக தெளிவாக அந்த ஞானத்தை எளி தமிழில் கொடுக்குறீங்களே உடனே சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் ஹைதராபாத்லேருந்து எங்கே சத்சங்கம் நடந்தாலும் அங்கே கூட வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்குறாரு. 62 வயசு, அவருக்கு 70 வயசு. எனக்கு பணியோட செய்கிறத பெருமையாக நினைக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், என்னிடம் உள்ள ஞானத்தை அவர் பார்க்குறேன், அவருடைய மனக்கண்ணால் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், மனிதர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலைன்னு இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இந்தம்மா எப்படி தெரியுங்களா, பாண்டிச்சேரியில் ஒரு நாள் இருந்தாங்க. உலக மக்கள் கவலைப்படுபவர்கள் யாராக இருந்தாலும், உலக மக்கள் அனைவருமே கவலைப்பட்டாலும் அத்தனை பேரும் முட்டாள்களே அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படுவது முட்டாள்தனம் நிரூபிச்சுன்னா இல்லையா? கவலைப்படுவது முட்டாள்தனம். அப்போ கவலைப்படுறவங்க யாரு? முட்டாள் தானே. அப்போ உலக மக்கள் அனைவரும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கவலை இல்லாதவர் இவ்வுலகில் எவரும் இல்லை எனலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கவலை இல்லாதவர் எவருமே இல்லைன்னா அப்போ உலக மக்கள் எல்லாரும் கவலைப்படுறாங்கன்னா கவலைப்படுறது முட்டாள் தானா? மொத்தத்தில் கூட்டி கேட்டு பாருங்க, உலக மக்கள் அத்தனை பேர் முட்டாள் தானே. உடனே ஒரு பகிரங்கமாக ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேருக்கு சேர்ந்து போகிற மாதிரி ஒரு 120 குரூப்பில் போட்டிருக்கேன்.
ஒவ்வொரு குரூப்லேயும் 50,000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க. அந்த குரூப்பில் போட்டுருங்க, உலக மக்கள் அனைவரும் முட்டாள்களே அப்படின்னு பதிவு போட்டாங்க. இந்த அம்மா மட்டும் கேட்டாங்க, உலக மக்கள் அனைவரும் எப்படி முட்டாள்னு நீங்கள் சொல்லலாம்? நானும் உலகத்தில் ஒருத்தி தானே, அப்போ என்னை மட்டும் எப்படி முட்டாள்னு சொல்லலாம்? அப்போ நீங்கள் மட்டும் அறிவாளியா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படியே கேட்டாங்க. ஆமாம்மா, நீ முட்டாள் தாம்மா. நீ கவலைப்படுறியா? ஆமாம் கவலை. அப்படி முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி, அது எப்படி நான் முட்டாள்னு சொல்லுவீங்க? எனக்கு கவலை வருது, கவலைப்படுறேன். ஏம்மா, பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் ஜெட்டு தயாரிக்கிறவன் பாருங்க, எவ்வளோ பெரிய புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பான். அவனாக இருந்தால் கூட சரி, கவலைப்படுவது உண்மையாக இருந்தால் அவளும் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி. நீ கவலைப்படுறியா? ஆமாம், அப்போ கவலைப்படும் முட்டாள் தான். அப்படி முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? கவலை இல்லாமல் இருக்கும். கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு. அது என்ன ஆத்ம ஞானம்? வாங்க சொல்லிட்டு 5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தோம். புரியுதுங்களா? எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 4-5 கவலை, பெரிய பெரிய கவலை இருந்துச்சு போல இருக்கு. நீண்ட நாள் கவலையாக அந்த கவலையெல்லாம் மறைஞ்சு போச்சு. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஐயா நான் உங்களுடைய உங்களுக்கு சேவை செய்கிறேன். ஏன்னா எல்லா மக்களுக்கும் நீங்கள் சேவை செய்கிற மாதிரி நானும் அவங்களுக்கு சேவை செய்கிறேன். அவங்களுக்கும் கவலை போகிறதுக்கு நான் ஒரு புண்ணியம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க என்னோட பிரயாணம். இன்னும் 3 பேர் இன்னைக்கு வரலைங்க. ரைட்டுங்களா? மிஸ்டர் கருப்பையா அப்புறம் மதுரை, அப்புறம் இன்னொருத்தர் அப்புறம் மிஸ்டர் ரங்கநாதன். அவருடைய ஏஜ் என்னமா? 87 வயசு ரங்கநாதன். அவரும் என்எல்சியில் என்ஜினியராக இருந்தார். அவரும் என்னுடைய வகுப்புகள்லாம் வருவார். என்னை பற்றி இந்த ஞானத்தை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி எல்லாருமே ஞானத்தை புகழ்ந்து பேசுவதற்காகவும் அதை புரிஞ்சுக்கிட்டவும் எல்லா கவலைகளும் இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையினுடைய அத்தனை விஷயங்களையும் எளிய தமிழில் பேசி அத்தனை விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னோன்னா 1 வருஷம் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா அத்தனையும் புத்தக வடிவில் கொடுத்துருக்கேன். புத்தக வடிவில் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் வரணுமா இல்லையா, உற்சாகம் வரணுமா இல்லையா, அதுக்கு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு இலவசமாக பண்ணுறேன். பாருங்கள், 3000 ரூபாய் ட்ராவல் பண்ணி திருப்பி 3000 ரூபாய் செலவு பண்ணி போகிறேன்னா உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க. நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன, கவலை இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன. இருந்தாலும் நீ ஞானத்தை அடைவதன் மூலம் கவலை இல்லாமல் இருந்தால் அதுதான் நான் பெற்ற ஞானத்துக்கு மதிப்பு. இந்த ஞானம் நீ ஒருத்தருக்காவது இந்த ஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னா பெரிய மிரக்கலுங்கிறான். ஏன்னா உலகத்திலேயே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆத்ம ஞானியாக இருக்க முடியுமா? அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 6-7 பேர் தான் ஆத்ம ஞானியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஐயா, நானே 300க்கும் மேற்பட்ட ஞானிகளை உருவாக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஞானத்தை, இந்த புக்கை படிக்க ஐயா, இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஐயா பேர் என்ன சொன்னீங்க? மாரியப்பன். ஒரு ரீசெண்ட்லி எப்படி பார்த்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு 20 நாள் இருக்குங்களா? 20 நாள் தான் இருக்கும். அது எத்தனை பேஜ் முடிச்சிருக்கீங்க ஐயா? 204 பக்கம் முடிச்சிட்டாரு. மொத்தமே 800 பக்கம் தாங்க. மொத்தமே 800 பக்கம் தான். 200 பக்கம் முடிச்சிருக்காருங்க. பேப்பர் வச்சிருக்காரு. அடையாளம் அந்த விஷயமே மெயினா இருக்கிறது. இப்ப எல்லாமே அவர் சொல்லி முடிச்சார். பற்றுதலை குறைங்கிறதுதான் மெயின் சப்ஜெக்ட். எக்ஸாக்ட்லி. எல்லாமே எத்தனை சுத்தி வந்தாலும் பற்றுதலை குறைனா கவலையே இல்லை. அவ்வளவுதான். 2 விஷயம். ரெண்டே விஷயமா நான் இதை படிச்சிருந்தேன். ஆமாம், மொத்த சாராம்சமே அவ்வளோதான். எதுவும் பற்றுதல் இல்லைனா அது மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும், காரா வச்சிருக்க காரா இருக்கலாம். பற்றுதல் இல்லைன்னா கவலை இல்லை. பியூட்டிஃபுல். அந்த விஷயத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டா காலகாலம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறா.
பல வருடமா நம்ம செஞ்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? எப்படி இறந்தா அழாம இருக்க முடியும்? தானே உங்க கேள்வி. சொல்ல கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. உங்களால இருக்க முடியும் நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு வாலிபன் வச்சுக்கேன். நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். காதலிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கும் எனக்கும் காதல் உருவானதுக்கு அப்புறம் ரெண்டு வீட்லயும் எதிர்ப்பு அதிகமா இருக்கும். எதிர்ப்பு அதிகமானும் பல தடைகளை மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், கல்யாணம் அவ எனக்கு மனைவியாக கிடைத்து விட்டால் அது வரைக்கும் பாயிட்டேன். சரிங்களா? இப்ப நான் ஒரு ஆத்ம ஞானி என்பதை உணர்கின்றேன். நான் ஆத்ம ஞானியாக இருந்து அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன் என் மனசுலன்னு கேட்டா, நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க, அதனால நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னு கேட்டா, எனக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து என்னிடம் வந்து சேர்ந்தவள் தான் என் மனைவி. கரெக்டுங்களா? எனக்கு ஒரு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஒரு இன்பத்தை கொடுத்து எனக்கு இன்பத்தை கொடுத்து என்னிடம் வந்து சேர்ந்தவள் அவள் என் மனைவி. ஒரு நாள் அவள் எனக்கு துன்பத்தை கொடுத்து விலகி செல்வாள். உண்மைதானே? பர்மனண்டா she will be with youங்கிறது நிச்சயமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் அவளை பிரிய வேண்டிய வரும். ஒரு கீதையில் என்ன சொல்றதுங்க, எல்லாம் கீதை சொல்றது கீதையே கிடையாதுங்க. எல்லாம் புரிஞ்சு கிடக்குங்க. நான் என்ன சொல்றேங்க, ஆனா நான் சொன்னேன்னு சொன்னாக்கா எனக்கு கர்வம் வந்துருமோன்றதுக்காக கீதைன்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுவது யாவும் பறிக்கப்படுவதற்காகவே. இது சொல்றான், இது என் வீடு, இது என் சேரு, இது என் சட்டை, இது என் பங்களா, இது என் பேன், ஒண்ணுமே உன்னுடையதில்லை. அப்படி நினைச்சுட்டா பிரச்சனை இல்லை. எல்லாம் என்னுடையது நினைச்சீங்கன்னா உனக்கு நான் அறிவுரை சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லாமே பறிக்கப்படுவதற்காக தான் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாமே பறிக்கப்படுவதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு நாள் இன்பத்தை கொடுத்து எனக்கு வந்தால் இல்லையா, நான் ஆத்ம ஞானி. நான் என்ன நினைக்கணும், ஒரு நாள் துன்பத்தை கொடுத்து அவள் என்னை விட்டு விலகி செல்வாள் என்ற ஞானத்தோடு நான் அவளோடு பழகிக்கொண்டே இருந்தால் அந்த சமயத்துல உண்மையிலேயே ஒரு நாள் அவள் என்னை பிரிய நேர்ந்தாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன். பிரிய வைக்கலாங்க, உதவி செய்யலாம், அது வேற. ஆனா பற்று வைக்க அவள் இல்லைன்னா நான் உயிர் போயிடுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் பற்று வைக்காது. ஏன்னா நீ வாழ வந்த நோக்கம் வேறு, அவ இல்லைன்னா நீ அவ வாழ வந்த நோக்கம் வேறு. அவன் நோக்கம் நிறைவேற்றி முடிஞ்சிச்சு, அவ போய் சேர்ந்துட்டான். ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் சேர்ந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. நிறைய பேர் ஏறுறாங்க, அதெல்லாம் பிறப்பு. நிறைய பேர் இறங்குறாங்க, அதெல்லாம் இறப்பு. நீ ஒரு நாள் என்னைக்கோ ட்ரெயின்ல ஏறிட்ட, கறந்துட்டேன்னு ஒரு நாள் நீ இறக்க போற, அதனால பிரிய போற. இது உன் லைஃப். ஆனா அவன் கூட வந்தவன் இறங்கிட்டானே, இவன் கூட வந்தவன் இறங்கிட்டானே, அவன் சாப்பாடு கொடுத்தவன் இறங்கிட்டானே, எனக்கு முறுக்கு கொடுத்தவன் இறங்கிட்டானே, புக்கு படிக்க கொடுத்தவன் இறங்கிட்டானே, கவலைப்படுங்க. பாருங்க, இதெல்லாம் நாங்க பற்றுதல். இந்த பற்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ பற்று விலகும். பற்று போகாதுங்க. பற்றை நீக்குவது எப்படி மண்டையை பிடிச்சிட்டா கூட போகாதுங்க. அது ஐடியா கிடைக்காது. அது ஒரு கவலையா மாறிடும். அது ஒரு கவலை. முதல்ல பற்றுனா என்ன, எது இல்லாட்டி எனக்கு உயிர் போயிடுமோ அது பேர் பற்று. அதுதான் திருவள்ளுவர் ஏடாகுடமா ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. பற்று யாரும் பற்று வச்சுக்காதீங்கன்னு நம்ம வியாசமுனிவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏடாகுடமா ஒரு பற்றிக்கொள் அப்படிங்கிறார், பற்றுவை அப்படிங்கிறார். யாரு? திருவள்ளுவர். எதன் மேல பற்று வைனா பற்றற்றான் மேல பற்று வைங்கிறார். பற்றற்றான் யாருங்க? இறைவன் தான் பற்றற்றவன். இறைவன் மட்டும்தான் பற்றற்றவன். அவனுக்கு தான் யார் மேலேயும் பற்று கிடையாது. புரியுதுங்களா? அவன் மீது பற்று வைத்துக் கொண்டால் நீ பழச்சிக்கலாம். அதை தவிர வேற யார் மேல பற்று வச்சாலும் நீ கவலைப்படுவா அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா? அதனால பற்றற்று இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னா பற்றுதலை புரிந்து கொள்ள ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பொருளும் எது கிடைத்தாலும் அது பறிக்கப்படுவதற்காகவே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நினைச்சுக்கணும். அது சொந்த மனைவியா இருந்தாலும் சரி, பெத்த தாயா இருந்தாலும் சரி,
பிரதர்ஸாக சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய உறவனாக இருந்து நண்பராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உன்னை பிரியறதுக்காக தான் வந்து சேர்ந்துருக்கான். பிரியறதுக்காக தான் வந்து சேர்ந்துருக்கான். நான் கேட்குறேன், எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது உங்களுக்கு பல்பம் கிடைச்சதா, பென்சில் கிடைச்சதா, பேனா கிடைச்சதா, எத்தனை கிஃப்ட் கிடைச்சிது? எல்லாமே எதுவும் இல்லை. எல்லாமே தொலைஞ்சு போச்சா இல்லையா? பறிக்கப்பட்டன. கொடுக்கப்பட்டவை எல்லாம் பறிக்கப்பட்டன. உண்மையா இல்லையா? ஐயா சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு பேனா ஒன்று கிடைச்சது கிஃப்ட், அதை நான் இன்னும் வச்சுருக்கேன். ஒரு பொருளை வச்சுருக்கையா, தொலைச்சதெல்லாம் நிறைய. ஈவன் அந்த பொருளை கூட ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் போகுது.